மார்னிங் டு எவ்ரி ஒன். என் பேர் வெங்கடேஸ்வரன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்பில். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனோட பாதையை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் சூரியனோட பாதையை பற்றி பேச போகிறோன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளுக்கு ஒளி கொடுக்குற சூரியனோட அந்த நோமன்க்ளேச்சர் நம்மளுக்கு தெரியணும், அதோட ஜியாகிரஃபி நம்மளுக்கு எப்படின்னு தெரியணும். அதற்காக தான் நம்ம பேசுகிறோம். இதில் நம்ம முன்னாடி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய 2 விஷயம் என்னென்னா, இந்த இடத்தோட லேட்டிடியூட் லாங்கிடியூட். நீங்கள் இருக்கிற இடத்தோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கிற இடத்தோட லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பார்த்தீங்கன்னா 13 டிகிரி நார்த் அண்ட் 80 டிகிரி ஈஸ்ட். ஓகேங்களா? லேட்டிடியூட் வந்து 13 டிகிரி, லாங்கிடியூட் வந்து 80 டிகிரி, 80 டிகிரி. அப்புறம் இதை பற்றி எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் சூரியனோட பாதைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இங்கே பாருங்கள், சூரியனோட பாதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் ஈஸ்டில் இல்லாமல் நார்த் ஈஸ்டில் இருக்குது. அதாவது சென்ட்ரான ஈஸ்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி நார்த் ஈஸ்டில் இருக்குது. ஒரு வருஷத்தை நம்ம 4 பாகமாக பிரிக்கிறோம். இந்த 4 பாகத்தை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 21, செப்டம்பர் 21, மார்ச் 21 அண்ட் டிசம்பர் 21. இந்த 4 டேட்ஸ் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூன் 21ன்றது சம்மர் சால்ஸ்டிஸ், சம்மர் மந்த் நடக்கிற டைமு. ஜூன் 21க்கு அப்புறம் செப்டம்பர் 21 மார்ச் 21 ஈக்வனாக்ஸ். அப்படின்னா டேஸும் நைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஜூன் 21ன்றது டேஸ் லாங்கராக இருக்கும், நைட்ஸ் கம்மியான ஹவர்ஸ் இருக்கும். அப்புறம் டிசம்பர் 21ன்றது ஷார்ட்டர் நைட்ஸ் இருக்கும், டேஸ் வந்து லாங்கராக இருக்கும். இதுதான் வந்து நடக்கிற, அதாவது நம்மளுக்குள்ள நடக்கிற இந்த ஒரு வருஷத்துல நடக்கிற இந்த போர்ஷன்ஸ். அந்த 4 டேஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சீசனல் சேஞ்சஸ் ஏன் நடக்குதுன்றதுக்கு நான் வந்து ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்த்த வீடியோவில் இது முக்கியமான பார்ட் என்னென்னா, ஆர்பிட்டல் மூமெண்ட் ஆஃப் தி எர்த் அரவுண்ட் த சன். அதாவது எர்த் வந்து மூவ் ஆகிற அந்த ஆர்பிட்டை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட், சன்னை சுற்றி மூவ் ஆகிற அந்த டைரக்ஷனில், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா டெக்ளினேஷன் ஆங்கிள் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன், மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். அதில் இந்த டெக்ளினேஷன் ஆங்கிள் 23.45 டிகிரி பாருங்கள், 23.45 டிகிரி. இந்த 23.45 டிகிரி ஜூன் 21 அப்போ இந்த நார்த் டு சவுத் ஆக்சிஸ் போல், அதாவது நார்த் டு சவுத் போல், இந்த ஆக்சிஸ் இருக்கீங்களா, நார்த் டு சவுத் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வந்து டில்ட் ஆகும். எப்படி டில்ட் ஆகும்னா, டுவர்ட்ஸ் த சன் டில்ட் ஆகும். இந்த பாயிண்டில் டில்ட் ஆகும்போது இதுக்கு பேர் என்னன்னா டெக்ளினேஷன் ஆங்கிள். அதாவது இங்கே பாருங்கள், 23.45 டிகிரி டுவர்ட்ஸ் த சன் டில்ட் ஆகும். அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இது வந்து ஈக்குவேட்டர், அதாவது இந்த பாயிண்ட் வந்து ஈக்குவேட்டர். 0 டிகிரின்னு இருக்கு இல்லையா, இது வந்து ஈக்குவேட்டர். இந்த ஈக்குவேட்டரில் வந்து 23.45 டிகிரி நார்த் வந்து டில்ட் ஆகும். இது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் டில்ட் ஆகிறதுனால டியூரிங் சம்மர் டேஸ், அதாவது ஜூன் 21 வந்து சம்மர் சால்ஸ்டிஸ் நடக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து 23.45 டிகிரி டில்ட் ஆகிறதுனால சூரியன் கிட்ட வந்து எர்த்து போகுது, அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போகுது. அதனால் சம்மர் வந்து நம்ம சென்னையில் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் சம்மர். ஓகேங்களா? அதுவே 3 months லேட்டர், ஜூன் 21லேருந்து செப்டம்பர் 22 ஈக்வனாக்ஸ்னா என்னன்னா, போத் த டேஸ் அண்ட் நைட்ஸ் ஆர் ஈக்குவல். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ளினேஷன் ஆங்கிள் 0. டெக்ளினேஷன் ஆங்கிள் ஏன் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ளினேஷன் ஆங்கிள் வந்து இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே போகும்போது ஆக்சிஸ் வந்து நார்த் அண்ட் சவுத் போல் ஆக்சிஸ் வந்து நார்த் அண்ட் சவுத் ஆக்சிஸ், இந்த ஆக்சிஸ் வந்து போலார் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகிடும். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சன் அண்ட் தி எர்த் வந்து ஈக்குவல் ஆகிடும். இது செப்டம்பர் 22 அப்போ நடக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவனாக்ஸ்னால டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். டெக்ளினேஷன் ஆங்கிள் இங்கே 0 ஆகிடும்.
ஓகேங்களா. டில்ட்டே இருக்காது, 23.45 டிகிரின்ற அந்த டில்ட்டே இருக்காது. திஸ் இஸ் த ரீசன் ஒய் சன் இஸ் அட் த ஜெனித். ஜெனித்னா என்னென்னா நம்மளோட உச்சந்தலைக்கு நேராக சன் வந்து ரைஸ் ஆகும். அதாவது சன்ரைஸ் நடக்கும்போது பர்ஃபெக்ட் ஈஸ்டில் சன்ரைஸ் ஆகும் அப்படின்றதுக்கு தான் ஈக்வனாக்ஸ். அதாவது அதான் ஜெனித்து. அதை வந்து ஈக்வனாக்ஸ்னு சொல்லுவாங்க. டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் செப்டம்பர் 22 அப்புறம் டிசம்பர் 21, 22 எல்லாம் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. செப்டம்பர் டு டிசம்பர் 21. டிசம்பர் 21 பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா த நார்த் அண்ட் சவுத் ஆக்சிஸ், அந்த ஆக்சிஸ் இருக்கியா நான் போலார் ஆக்சிஸ், அந்த போலார் ஆக்சிஸ் 23.45 டிகிரி நெகட்டிவில் டில்ட் ஆகிருக்கும். அதாவது நார்தன் ஹெமிஸ்பியர் வந்து அவே ஃப்ரம் தி சன்னும் சதர்ன் ஹெமிஸ்பியர் டுவர்ட்ஸ் த சன்னும் இருக்கும். அதனால தான் வின்டர் சால்ஸ்டிஸ் நடக்குது. இந்த வின்டர் சால்ஸ்டிஸ் ஏன் நடக்குதுன்னா, அதாவது நம்ம நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கவங்க வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கவங்க சம்மர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த சீசனல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் அதே கான்செப்ட் தான் டிசம்பரில், அதாவது ஜூனில் என்ன சால்ஸ்டிஸோ அதே தான் வின்டருக்கும். பட் என்னென்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சம்மர் நடக்கும், நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்து வின்டர் நடக்கும். இதுதான் வித்தியாசம். ஓகேவா. அதுக்கப்புறம் டிசம்பர் டு மார்ச், அதுக்குள்ளே டிசம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ளே என்ன ஆகிடும்னா இந்த இடத்துக்கு சன் வந்துடும். இந்த சன் இங்கே வந்துடுறதுனால என்ன ஆகிடும்னா எங்கே செப்டம்பரில் வந்து என்ன நம்ம பர்ஃபெக்ட் ஈஸ்டில் சன்ரைஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மார்ச் 22 ஈக்வனாக்ஸ்லேயும் பர்ஃபெக்ட் ஈஸ்டில் சன்ரைஸ் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா டெக்ளினேஷன் ஆங்கிள் திரும்பவும் 0 வந்துடும். அதுக்கப்புறம் முக்கியமாக அதாவது இதே வீடியோவில் சூரியனை பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோன்னா சன்ரைஸில் ஜூன் 21 நார்த் ஈஸ்டில் வந்து சன்ரைஸ் ஆகியிருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 சவுத் ஈஸ்டில் சன்ரைஸ் ஆகியிருக்கும். இதுதான் முக்கியமான ரீசன். எதுக்குன்னா இந்த டெக்ளினேஷன் ஆங்கிளுக்கும் அந்த சன்ரைஸுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ரிலேஷன் இதுதான். இன்றைக்கி நம்ம பார்த்த சன்ரைஸை நான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சின்ன டயக்ராமாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளேஸ் சென்னை, லேட்டிடியூட் 13 டிகிரி நார்த்து, லாங்கிடியூட் 80 டிகிரி ஈஸ்ட், 80 டிகிரி ஈஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஜெனித்துன்னு குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஜெனித்துன்றது ஓவர் ஹெட் சன், அதாவது சூரியன் வந்து பர்ஃபெக்ட் ஈஸ்டில் நம்ம தலைக்கு நேராக வர்றது தான் ஜெனித். இந்த பாயிண்ட் தான் ஜெனித், அதாவது டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இது இந்த சைடு வந்தால் நார்த்து, இந்த சைடு வந்தால் சவுத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது லேட்டிடியூடு, அதாவது சென்னையோட லேட்டிடியூட் வந்து 13 டிகிரி நார்த். இந்த 13 டிகிரி நார்த்துக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 21 13 டிகிரி நார்த்தில் வந்து சூரியன் உதிக்கும். இதுவே ஈக்குவேட்டராக இருந்ததுன்னா இந்த லேட்டிடியூட் வந்து 0 டிகிரி நார்த்துன்னு வந்துடும், 0 டிகிரின்னு வந்துடும். அப்படி 0 டிகிரின்னு வரும்போது ஜெனித்தும் இந்த பாயிண்ட்டு ஆக்சுவலாக மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 21 அண்ட் ஜெனித் ரெண்டுமே வந்து ஒரே பாயிண்டில் இருக்கும். அதாவது மார்ச் 21 செப்டம்பர் 21 சூரியன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உதிக்கும். எப்போனா அதாவது பர்ஃபெக்ட் ஈஸ்ட்டு உதிக்கும். எப்போனா இங்கே வந்து 13 டிகிரி நார்த்துன்றது 0 டிகிரி நார்த்தாக இருந்ததுன்னா, அதாவது லேட்டிடியூட் வந்து ஈக்குவேட்டராக இருந்ததுன்னா, அதாவது ஆஃப்ரிக்கன் சைடில் பார்த்தீங்கன்னா ஜெனித்தும் மார்ச் 21 செப்டம்பர் 21 இது எல்லாமே இந்த டேட்லே கரெக்டாக ஜெனித்தில் வந்து சூரியன் உதிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்தால் இங்கே தான் டிசம்பர் 21 வந்து வின்டர் சால்ஸ்டிஸ். வின்டர் சால்ஸ்டிஸில் பார்த்தீங்கன்னா 23.45 டிகிரி டெக்ளினேஷன் ஆங்கிள் டுவர்ட்ஸ் த சவுத். ஓகேங்களா, டுவர்ட்ஸ் த சவுத். சவுத் வந்து டுவர்ட்ஸ் த சன் இருக்கும், நார்த் வந்து அவே ஃப்ரம் தி சன் இருக்கும். டிசம்பர் 21 ஷார்ட்டர் டேஸ், லாங்கர் நைட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனித்திலிருந்து பாருங்கள், ஜெனித் வந்து 13 டிகிரி நார்த்து ப்ளஸ்
23.45 டிகிரி நார்த். ஏன்னா நம்ம சென்னையில் ஆட்டிடியூடில் இருக்கோம். சென்னையில் ஆட்டிடியூடில் 23.45 டிகிரி நார்த் அண்டு 13 டிகிரி நார்த் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 36.45 டிகிரி நார்த் அப்படின்னு வரும். அதாவது ஜெனித்லேருந்து டிசம்பர் 21 அந்த ஆங்கிளுக்கு வர்றதுக்கு வந்து 36.45 டிகிரி நார்த் 36.45 டிகிரி நார்த் வந்து சூரியன் வந்து ட்ராவல் பண்ணணும். இது ட்ராவல் பண்ணுறதுக்கு இது வந்து 2 டேஸ் மேக்ஸிமம் ஆவரேஜாக 2 டேஸ் எடுத்துக்குது. இதுக்கு வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்குது. இது வந்து நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். 13 டிகிரி நார்த் ப்ளஸ் 23 டிகிரி நார்த் தட் இஸ் 36.45 டிகிரி நார்த். 36.45 டிகிரி நார்த்து இந்த ஆங்கிள் வந்து இது வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் த ஈக்குவல் டேஸ் ஆஃப் திஸ் டேஸ். இட் டேக்ஸ் நியர்லி 2.3 டேஸ், ஆவரேஜ்லி 2.3 டேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 21 இது வந்து ஜூன் 21ன்றது சம்மர் சால்ஸ்டிஸ் நடக்கிற டைம். இது வந்து ஜூன் தான். இப்போது ஜூன் 6th. இப்போ ஜூன் 6th பார்த்தீங்கன்னா ஜூன் 21 பார்த்தீங்கன்னா ஜூன் 6th இப்போ நடக்குது. சீக்கிரமே ஜூன் 21 வந்துடும். அதாவது ஜெனித்தில் இருந்து ஜூன் 21 வரைக்கும் டுவர்ட்ஸ் த நார்த் வந்து சன் மூவ் ஆகும். ஏன்னா இது வந்து டெக்லினேஷன் ஆங்கிள்னால நடக்கிறது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 23.45 டிகிரி நார்த், அதாவது டுவர்ட்ஸ் நார்த் வந்து சன் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து 10.5 டிகிரி நார்த் ட்ராவல் ஆகும். எதுக்குன்னா ஜெனித்லேருந்து ஜூன் 21 வரைக்கும் 10.5 டிகிரி நார்த் வரைக்கும் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அப்படின்னும்போது இந்த பாயிண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். செப்டம்பர்லேருந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இதான் ட்ராவல். அதாவது சன்னோட பாத் ட்ராவல், அதாவது சன் ரைஸ் ஆகிற அந்த பாத்தோட ட்ராவல் இது தான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்க்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூனுக்கு அப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதாவது ஒரு இயரை வந்து 3 மந்த்ஸாக பிரித்து இப்படி வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டயக்ராமை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கெல்லாத்துக்கும் முக்கியமாக 3 லாஸ் இருக்குது. அதாவது கெப்லர்ஸ் லா அப்படின்ட்டு ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்ட்டு 3 லாஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கெப்லர்ஸ் ஃபஸ்ட் லாவை பார்க்கலாம். கெப்லர்ஸ் ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சூரியனை வந்து ஒரு பிளானட், அதாவது எர்த்துன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து எர்த்துன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பிளானட்டாக இருந்தாலும் எலிப்டிக்கல் பார்க்கில் சுற்றி வருது, எலிப்டிக்கல் பாத்தில் சுற்றி வருது. அது வந்து சுற்றி வர்ற அந்த ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ். தட் மீன்ஸ் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் கியூ தான் எர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பாயிண்ட் பி, இது வந்து பாயிண்ட் கியூ. எர்த் இந்த ஸ்டேஷனுக்கும் இந்த ஸ்டேஷனுக்கும் வருது. இந்த 2 பாயிண்ட்டையும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிளானட் வந்து அதாவது இந்த பாயிண்ட் பி வந்து பாருங்கள் சன்னுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இந்த ஃபோக்கல் பாயிண்டில் தான் வந்து சன் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இதை சுற்றி தான் இந்த எர்த்து வந்து சுற்றி வருது. பாயிண்ட் பின்றது எர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 சன் அண்ட் தி எர்த் இஸ் நோன் அஸ் பெரிஜி. And the longest distance between the sun and the earth, that means farthest distance between the sun and the earth, it is known as apogee. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, பெரிஜி, அப்போஜி. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்றது. தட் மீன்ஸ் the shortest distance வந்து பெரிஜி, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து அப்போஜி. அக்கார்டிங் டு அஸ்ட்ரானமி இதுதான் இந்த 3 கெப்லர்ஸ் லா. இதை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் சன்னோட பாத்தை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெப்லர் செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, சன் வந்து ஃபோக்கல் பாயிண்டில் இருக்குது, அதை சுற்றி எர்த்து வந்து ரொட்டேட் ஆகுது இல்லை, ரெவல்யூஷன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடம்தான் சம்மர் சீசன், இந்த இடம் தான் வின்டர் சீசன். ஓகேங்களா? இப்போது சம்மர் சீசன் பார்த்தீங்கன்னா
ஏன் சம்மர் சீசன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தாலும் சம்மரில் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வந்து டுவர்ட்ஸ் த எர்த் சன் டில்ட்டாக இருக்கிறதுனால 23.45 டிகிரி டில்ட்டாக இருக்குது முன்னாடி. அதனால தான் நம்மளுக்கு சம்மர் வந்து இந்த இடத்துல அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து லோவர் ஸ்பீடில் கவர் பண்ணுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து லோவர் ஸ்பீடில் கவர் பண்ணுது. இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் லோவர் ஸ்பீடில் கவர் பண்ணுது. ஏன்னா ஈக்குவல் டைமில் வந்து இது கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக லாங்கர் டிஸ்டன்ஸை வந்து ஈக்குவல் டைமில் கவர் பண்ணுன்றதுக்காக லோவர் ஸ்பீடு எடுக்குது. இதுவே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இங்கே ஏன் வின்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் தான் டுவர்ட்ஸ் த சன் இருக்குது, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அவே ஃப்ரம் த சன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஹையர் ஸ்பீடு எடுக்குது. இது வந்து பிளானட்டரி மோஷனோட லா. இங்கே சன் வந்து இங்கே இருக்குது, பட் அதே டைமில் அதே மந்த்ஸ் டைமில் இங்கே எத்தனை மந்த்ஸ்க்குள்ளே ட்ராவல் பண்ணாங்களோ அதே மந்த்ஸோட டைமில் இங்கேயும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இது வந்து ஹையர் ஸ்பீடில் இந்த இடத்துல ட்ராவல் ஆகுது, லோவர் ஸ்பீடில் இங்கே ட்ராவல் ஆகுது எர்த்து. ஓகேங்களா, இதுதான் கெப்லர் செகண்ட் லால சொல்லியிருக்கிறது. When the planet is close to the sun, it covers larger distance at a given time. Thus, the speed is maximum at the closest position. When the planet is farthest to the sun, it covers lesser distance at the same time. Thus, the speed is minimum. நான் இப்போ என்ன படித்தனோ அதை தான் தமிழில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லா, கெப்லர்ஸ் தேர்ட் லா, that is t square is directly proportional to r cube. என்னென்னா கெப்லர்ஸ் தேர்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் அரவுண்ட் தி சன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த். தட் மீன்ஸ் ரேடியஸ் தான் மீன் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. கியூப் ஆஃப் தி மீன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி எர்த். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.